புதைந்த உண்மைகள் மீண்டும் வெளிவர போகுதா? தர்மஸ்தலா மாஸ் பரியல் கேஸை பத்தி மீடியா பேசவே கூடாதுன்னு மீடியாவுக்கு வாய்ப்பூட்டு போட்டு வச்சிருந்தது கேக் ஆர்டர். இதனால 8842 வீடியோக்கள், ஆர்டிகல்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்னு ஏகப்பட்ட இடத்துல இருந்து டெலிட் செய்யப்பட்டது. இப்போ இந்த வழக்கை திரும்பி விசாரிச்ச கர்நாடக நீதிமன்றம் இந்த உத்தரவுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1 இந்த தடையை நீக்கிட்டாங்க. ஸோ இனிமே இந்த விஷயத்த பத்தி நமக்கு தெரிந்த உண்மைகளை கண்டிப்பா பேசலாம். அதனால உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இதை பத்தி இன்னும் பேசலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க. அவங்களாம் சீக்கிரமாவே இதை பத்தின வீடியோவை போட ஆரம்பிச்சிருவாங்க. தர்மஸ்தலா மாஸ் பரியல் கேஸோட ரீசெண்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா, தர்மஸ்தலால வேலை பார்த்திருந்த தூய்மை பணியாளர் கொடுத்த வாக்குமூலத்தின்படி 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடலை தர்மஸ்தலாவை சுத்தி இருக்கிற நிலப்பரப்புல புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால அந்த இடங்களை தோண்டும் பணி நடந்துட்டு இருந்தது. இந்த தூய்மை பணியாளர் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களை அவர் மார்க் பண்ணியிருக்காரு. இங்கெல்லாம் தான் நான் பிணங்களை புதைச்சு வச்சேன் அப்படின்ற மாதிரி. அதுவும் 15 வருடங்களுக்கு முன்பு. இதுல தோண்டப்பட்ட 6 இடங்கள்ல பாத்தீங்கன்னா 6வது இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஹியூமன் ஸ்கெலட்டன் போன் கிடைச்சது. இன்னும் தோண்ட பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு, ரெட் ஜாக்கெட்னு சில பொருட்கள் கிடைச்சது. அதுக்கு பிறகு தோணுன எந்த ஸ்பாட்லயும் எதுவுமே கிடைக்கல. ஆனா 11th ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கெலட்டன் போன்ஸ் கிடைச்சிருக்கு. கூடவே ஒரு சாரி, அதோட ஒரு ஆணோட பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸும் கிடைச்சிருக்கு. இது எக்ஸாக்டா 11th ஸ்பாட்ல கிடைக்கல. 11th ஸ்பாட்ல இருந்து ஒரு 80 மீட்டர் தள்ளி தான் கிடைச்சிருக்கு. இந்த 11ல இருந்து 13வது ஸ்பாட் வரைக்கும் தான் அந்த தூய்மை பணியாளரும் நான் நிறைய பிணங்களை புதைச்சேன் அப்படின்னு கூறப்பட்ட இடம். சரி, இப்போ இந்த தர்மஸ்தலா மாஸ் பரியல் கேஸோட ரீசெண்ட் அப்டேட்டை டீட்டெயிலா பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேஸ் எப்போ முடுக்கி விடப்பட்டுச்சுன்னா, ஜூலை 4 தர்மஸ்தலால வேலை பார்த்திருந்த தூய்மை பணியாளர் ஒரு லெட்டரை போலீஸ்க்கு கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல நான் 1995 இருந்து 2015 வரைக்கும் தர்மஸ்தலால தூய்மை பணியாளராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் 100க்கும் மேற்பட்ட பிணங்களை தர்மஸ்தலா சுத்தி இருக்க நிலப்பரப்புல புதைச்சிருக்கேன். இது எல்லாமே தர்மஸ்தலால இருக்கிற பெரிய அதிகாரிகள் சொல்லி தான் நான் செஞ்சேன். 2015 இந்த வேலையை என்னால் தொடர முடியாம நான் சொல்லாம கொள்ளாம அந்த கிராமத்துல இருந்து ஓடி போயிட்டேன். இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சா எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால என் மனசாட்சிக்கு பயந்து நான் இந்த விஷயத்த இப்போ போலீஸ்க்கு சொல்ல வந்திருக்கேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருந்தாரு. இந்த லெட்டரை தொடர்ந்து இந்த கேஸ் SITக்கு மாற்றப்பட்டுச்சு, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு. அங்கிருந்து தூய்மை பணியாளர் சொன்ன மாதிரி ஒரு 15 ஸ்பாட்டை மார்க் பண்ணி ஒரு இடமா தோண்ட ஆரம்பிச்சாங்க. மழைனால வேலை கொஞ்சம் தாமதமானாலும் முதல்ல தோண்ட 5 ஸ்பாட்ல எதுவுமே கிடைக்கல. 6வது ஸ்பாட்ல மனித எலும்பு துண்டுகள் கிடைச்சது. இது ஒரு ஆணுடைய எலும்பு துண்டுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை பத்தி தர்மஸ்தலா அதிகாரிகள் கிட்ட கேட்ட போது, சில அனாதை பிணங்களை இந்த காட்டுல புதைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட பர்மிஷனோட தான் எல்லா ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸோடையும் போலீஸ் முன்னிலையிலே தான் நாங்க புதைச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்கள்ல தோண்டும் பொழுது பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு, அதோட ஒரு ரெட் ஜாக்கெட்டும் கிடைச்சது. இந்த பேன் கார்டு யாருது அப்படின்னு செக் பண்ணும்பொழுது, பேன் கார்டு தர்மஸ்தலால சுற்றுலா வந்த ஒரு பையனோட பேன் கார்டு. ஆனா அந்த பையன் இப்போ உயிரோட இல்ல, ஜாண்டிஸ் வந்து இறந்துட்டதா சொல்றாங்க. அந்த ஏடிஎம் கார்டு அந்த பையனோட அம்மா கார்டு, அந்த அம்மா உயிரோட தான் இருக்காங்க. 8th, 9th, 10th ஸ்பாட் எல்லாத்தையும் தோண்டியும் ஒண்ணுமே கிடைக்கல. இது நடுவில் திருப்பு முனையா நடந்த 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்ரூவரா இருக்கிற தூய்மை பணியாளரை SIT அதிகாரிகள்ல ஒருவர் மிரட்டுறதா தூய்மை பணியாளரோட வக்கீல் சொல்லியிருந்தாரு. தூய்மை பணியாளரை இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்களாம். இந்த விஷயம் இந்த கேஸ்ல உண்மை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை SITக்கு இன்னும் அதிகப்படுத்தி இருக்கு. இப்போ புதுசா இன்னொரு திருப்பு உண்மை பாத்தீங்கன்னா, ஜெயந்த்ங்கிற ஒரு தன்னார்வலர் தானா முன் வந்து, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பிள்ளை, 15 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளைய எந்தவித லீகல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாம புதைக்கிறத நான் பார்த்தேன். இப்போ இருக்க SIT டீம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாதுங்கிற நம்பிக்கையில நான் இந்த விஷயத்த வெளிவந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அந்த 15 வயது பெண் கொல்லப்பட்டாரா இல்ல இயற்கை மரணமா அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் புதைக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இந்த கேஸ்ல இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். நேற்று திரும்பவும் 11th ஸ்பாட்டை தோண்ட ஆரம்பிச்சாங்க. தூய்மை பணியாளர் சொன்ன அந்த கரெக்டான இடத்துல எந்த விதமான பிணங்களும் கிடைக்கல. ஆனா அதை தாண்டி ஒரு 80 மீட்டர் தள்ளி மனித எலும்புகள் கிடைச்சிருக்கு. மண்டையோடுகள், எலும்பு துண்டுகள், சாரி, அது கூடவே ஒரு பேர் ஆஃப் ஆண்களோட செருப்பு. இந்த எலும்பு துண்டுகள் ஆணுடையதா பெண்ணுடையதா இல்லை இதுல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இனி செய்யப்படும் இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். தொடர்ந்து தன்னோட பெண்ணை காணோம் அப்படின்ட்டு 2003 இருந்தே தர்மஸ்தலா பக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, அட்லீஸ்ட் இந்த பிணங்கள்ல இருந்து ஏதாவது ஒன்னாவது என் பொண்ணோட பிணமா இருக்கும், அதை எடுத்துட்டு போய் நான் லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிற சுஜாதா பட் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரேடார் வச்சு தேடுங்க. ஏன்னா இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல் ஆகுது. இதுக்கு பிறகு ஏகப்பட்ட காலநிலை மாற்றங்கள் நடந்துருச்சு. மழைனால நிலப்பரப்புகள் எல்லாம் இடம் மாறி இருக்கலாம்.
இப்படி மண் சரிவெல்லாம் நடக்கும் பொழுது இந்த பிணங்களும் இடம் மாறி இருக்கலாம். அதனால கரெக்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வச்ச இடத்துலயே தான் அந்த பிணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த 11th ஸ்பாட்ல கொஞ்சம் தள்ளி கிடைச்ச மாதிரி மற்ற ஸ்பாட்ஸ்லயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுஜாதா பட் சொல்றாங்க. இவங்களோட இந்த சஜஷனை SIT ஏத்துக்குமா? அது போல ரேடரை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் போன்ஸ் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டா அந்த இடத்த தோண்டுனா போலீஸுக்கும் வேலை கம்மியாகும். இப்போ நீங்க சொல்லுங்க மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பத்தி? சுஜாதா பட் சொல்ற மாதிரி பிணங்கள் இடம் மாறி போயிருக்க வாய்ப்பு இருக்கா? பிணங்கள் எதுவுமே கிடைக்காதனால கேஸ் பாத்தீங்கன்னா இப்போ தர்மஸ்தலாக்கு சாதகமா தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தூய்மை பணியாளரை எதுக்காக மிரட்டி கேஸை வாபஸ் பண்ண சொல்றாங்க? அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்க தானே செய்யுது. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் பாத்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமம் சட்டத்துக்கு கீழே 2000 இருந்து 2015 வரைக்கும் இந்த பெண்கள் தொலைந்து போயிட்டாங்க அப்படின்னு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்திருப்பாங்களா, அந்த டீட்டெயில்ஸை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, 2000 இருந்து 2015 வரைக்கும் எங்களுக்கு வந்த மேலதிகாரிகளின் ஆர்டரின் பேர்ல எங்களுக்கு வந்த எல்லா மிஸ்ஸிங் கேஸ் டீட்டெயில்ஸையும் 2000 இருந்து 2015க்குள்ள வந்த எல்லா கேஸ் டீட்டெயில்ஸையும் நாங்க டெலீட் பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம், டிஸ்கார்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்களாம். அதனால இந்த மிஸ்ஸிங் கேஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்க கிட்ட கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? எதை மறைக்க, யாரை காப்பாத்த இதெல்லாம் பண்றாங்க? இறந்து போன பெண்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்குமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான ட்ரூ லைஃப் இன்சிடென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ண வர வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷமீமா. பாய்.